ரிஷபம் எல்லாமே துண்டிக்கப்படும். என்னங்க துண்டிக்கப்படும்? நாங்க வாழ்க்கையில வாழ்றதா சாவறதான்னு ஒரு நாளும் எண்ணி எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்ற மாதிரிதான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும். பட் கவலையே படாதீங்க. ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, அதுதான் முக்கியம். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலோட குரோத்துக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க வீடியோஸ், அதனால நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன் இயல்பாவே ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே அழகா இருப்பீங்க. உங்க சிரிப்பு அப்படின்றது பல பேரை மயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சுக்கிரன் வந்துட்டாலே அந்த இடத்துல அழகுதான். என்னதான் மனசுல பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருந்தா கூட ரிஷபராசிக்காரங்க வெளியே அவங்க என்ன எப்படி காட்டுவாங்க தன்னை அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வசீகரமாகவும் தான் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிரிப்பாலேயே மயக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள்.